பாடிய அதிகாரம் இன்பொரு நிலை என்கின்ற அதிகாரம். இந்த காலை தொடங்கி நாம் 3 அதிகாரம் பார்த்திருந்தோம். முதல் அதிகாரம் என்று பார்த்தது அருள் நிலை. அந்த அதிகாரத்தினுடைய கருத்து என்ன? இறைவன் குருநாதராக வந்தது. அடுத்தது அறியும் நெறி. அறியும் நெறி. குருநாதன் வந்ததுக்கு பிறகு உயிர் எப்படி அறிகிறது, அறிந்ததுக்கு பிறகு விளக்கம் அடையும். விளக்கம் அடைந்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? இன்பத்தை அனுபவிக்குது. ஒரு விஷயம் நமக்கு ஒரு பரீட்சை, ஒரு கணக்கு பரீட்சை எழுத போகிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, ஒரு சம் ஒன்று படிக்கிறீங்க, புரியல. சம்மு தெரிஞ்சதுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? அப்போ ஒரு விஷயம் விளங்கினதுக்கு பிறகு இன்பமாக தானே இருக்கும். அப்போ ஒளி விளக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திருவுருள் விளக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு உயிர் எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறது என்பதை சொல்லுறது. இது இன்புறு நிலைன்னு பேர். அது 71வது பாட்டு. அதிகாரத்தில் முதல் பாடல். இன்புறுவார் துன்பார் இருளின் எழுஞ்சுடரின் பின்புகுவார் மின் புகுவார் பின் அப்படின்னார். யார் இன்புறுவார்கள், யார் துன்பத்தை அடைவார்கள், யார் பின்னாடி போவாங்க அப்படிங்கிறார். இன்புறுவார் துன்பார் இருளின் எழுஞ்சுடரின் பின் புகுவார்னர். துன்பார் இருள் எழுஞ்சுடர். நம்ம ஆணவமலமாகிய இருட்டில் இருக்கிறோம். இந்த இருட்டில் இருந்து நம்ம காப்பாற்றுறது யாரு? திருவருள். அப்போ திருவருளுக்கு பின்னால் நம்ம போகணும் எல்லாத்துலேயும். அதான் காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இதுதாங்க திரும்ப திரும்ப வரும். திருவருள் பயணம். சரி, நாளைக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் கலெக்டர் படியால் படித்தாலும் அதுலேயும் திரும்ப திரும்ப திருவருள் திருவருள் திருவருள்னு வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே திருவருளை கைவிடணும்னு வரும். அது இன்றைக்கே வந்துடும். இதுலேயும் திருவருள் திருவருள்னா திருவருள் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் திருவருளை பிடிக்கணும். உலகத்தை விட்டு முக்தின்னு போகும்போது திருவருளையும் விடணும். அப்படி இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு துன்பார் இருளின் எழுஞ்சுடர். இருளிலிருந்து நம்மளை காப்பாற்ற வந்ததாக எழுஞ்சுடராகிய திருவருள் பின் புகுவார்னர். அப்போ திருவருளை முன்னிட்டு கொண்டு யாரை பின்னால் செல்கிறார்களோ அவர்கள் இன்புறுவார் இல்லையா? முன் புகுவார் பின்னர். யார் திருவருளை பின்னாடி வைத்துட்டு தான் முன்னாடி போகிறாங்களோ அவங்க இன்பத்துக்கு பின்னாடி தான் போவாங்கன்னு அர்த்தம். பின்னாடி. அதான் விளக்கம் புரியுதுல? பாட்டோடைய அர்த்தம் புரியுதா? இன்புறுவார். யார் இன்புறுவாங்க? எழுஞ்சுடரின் பின்புகுவார். துன்பாரினா துன்பத்தை தரக்கூடியதாக ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்திலிருந்து நம்ம காப்பாற்றுவதற்காக வந்ததாகிய திருவருள்னு அர்த்தம். தன்னை முன்னிட்டு கொண்டவர்கள், தன்முனைப்பு உள்ளவங்கன்னு அர்த்தம். பின்னாடி தான் வருவாங்க. அதனால அப்பர் சாமியை சொல்றாரு திருவையாருக்கு. அடுத்த வாரம் அந்த அப்பர் கைலாய காட்சி தெரியுமா? திருவையாற்றில் எத்தனை பேர் தரிசனம் பண்ணியிருக்கீங்க? ஆடி அமாவாசை. சரி, நல்லது. வர ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் என்ன? அதனால கூட்டம். அந்த அப்பர் சுவாமி கைலாசத்துக்கு தேடிட்டு போறா. அங்கே கை போச்சு, கால் போச்சு, உடம்பு போச்சு, எல்லாம் போச்சு. சுவாமி முனிவராக வந்தார். முனிவராக வந்து மாசில் வற்கலை ஆடையும் ஆசு திகழ் சேசு திகழ் முன்னோளும் அப்படின்னு சொல்லி அந்த கோலத்தை பார்த்த உடனே இவருக்கு பிரக்ஞை பிறகு பேசுகிறார். வடகையிலே விற்றிருக்கும் பெருவாழ்வை காண போனோம்னு. மானுட பான்மையிற்கு எளிதென்று அப்படின்னார். அவர் வந்திருக்கிற முனிவராக சாமி சொல்லியிருக்கார். மேலும் அத்தனையும் உனக்கு இனி கடன். ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னார். ஓங்கு நாவினுக்கரசனே இவ்வாவியில் மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். அவர் வேற்றாகி விண்ணாகி என்று பாடிக்கொண்டு 5 பாட்டு பாடிக்கிட்டு ஒரு தீர்த்தத்தில் முழுகிறாரு. மூழ்கி எழுந்திரிக்கும் போது திருவையாறா இருக்கு. அடுத்த 5 பாட்டு திருவாயூரில் தான் முடிக்கிறார். ஆச்சரியப்படுறார். யாதும் சுவடுபடாது ஐயாறு அடைகின்ற போதுன்னார். அவர் இன்னொரு பாட்டில் காடு மலை கடந்து வந்தேன்னார். சாமியோட கைலாயத்துறை அடிவாரத்தில் மானசரோவருங்கிற தீர்த்தம் சொல்றாங்க.
கடந்து போனதை சொல்றார். ஆமா, அங்கேயோ இருந்தே இப்ப இங்க வந்துட்டாங்கிறார். அடுத்த வினாடியே முழுகினது ஒரு இடம், ஏந்திரிச்சது ஒரு இடம், தற்போதுதான் வெளில வரார். அப்ப எவ்வளவு பேர் அனுகிரகத்தை உடையவர். ஆனா அவர் சொல்றார், போதடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன்னார் இல்லையா? யாரு பின்னாடி தான் போனோம்? அடியார் பின்னாடி தான் போக வேண்டும். அடியாருக்கு தான் எங்கேயாவது முன்னாடி இருக்கும். திருவேடம் இல்லையா? வார வேடம் நினைப்பித்தீர்னர் பல முறை சொல்லிங்க. ருத்ராட்ச தாரணம் திருநீர் தாரணம் தான் வழிபடத்தக்கது. வேடம் வழிபடத்தக்கது. வேடம் கைதொழ வீடு எளிதாமின்னார். அதனால அந்த திருவருள் அப்படிங்கிறது நமக்கு இங்கே உருவம் எடுத்து வர்றது திருவேடம் தான். அவர்களுக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும் என்பது சூட்சமான கருத்து. இங்கே யார் பின் புகுவார்? அவங்க இன்புறுவார். முன்புகுவார். திருவருளுக்கு முன்பாக யார் தன்னையை முன்முனைத்து கொண்டு போகிறாங்களோ அவங்க இன்பத்துக்கு பின்னால் தான் போவாங்க. எப்போ அந்த பக்குவம் வருது அப்போ தான் போவாங்க நடக்கும். அதான் பாட்டு விளங்குது இல்லையா? இருவர் மடந்தையற்கு என்பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின்னர். அற்புதமான நயம். கீழே அது சிற்றின்பத்து மேலே வைத்து தான் பேரின்ப இன்பத்தை காட்டுறது வழக்கம் நம்ம அறிஞர்கள்ட்ட, ஆச்சாரியர்கள்ட்ட. ஏன்னா மனிதருக்கு எது தெரியுமோ அதான் சொல்லுவாங்க. திருவருள் திருவருள் திருவருள்னு இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் திருவருள்ங்கிறது யாரு? நீ சைவ சித்தாந்தி ஆயிட்டீங்க, அதனால திருவருள்னா சாமின்னு சொல்லியாச்சு. ஆனால் திருவருள்னா நம்ம பொதுவாக யாரை சொல்லுவோம்? அம்பாளை சொல்லுவோம். அம்பாள். திருவருளுங்கிறவ யாரு? அம்பாள் தான் இல்லையா? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாதத்திறம்பாடி ஆடையிலோட எம்பாவாய் அப்படின்னா முன்னி கடலை சுருக்கி அப்படிங்கிற பாடல்ல எங்கோமா நண்பருக்கு முன்னி அவள் சுரக்கும் மின்னருளே என்ன பொழியலர் மழையலர் மழையலர் எம்பாவாயினர். எங்கோமா நண்பருக்கு முன்னி அவள் சுரக்கும் மின்னருள்னா சிவருமான் முத்தியை கொடுக்கறதுக்கு முன்பாக அம்பாள் அனுகிரகம் பண்ணிடலாம். அவள் தான் நம்மளை அழைச்சிட்டு போய் சாமிகிட்ட விடணும். திருவருள். அம்பாள் யாருக்கு உரியவள்? யாருக்கு கட்டுப்பட்டவள்? உயிர். சாமிக்கு கட்டுப்பட்டவள் அம்பாள். உயிர்கள் யாருக்கு கட்டுப்பட்டது? சாமி கட்டுப்பட்ட. சாமி கட்டு 2 பேருமே சாமி கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? இன்பம் யாரு கொடுக்கணும்? இன்பம் யாரு கொடுக்கணும்? உயிருக்கு முத்தி இன்பத்தை யாரு கொடுக்கணும்? சாமி தான் கொடுக்கணும் இல்லையா? எல்லாமே திருவருள் திருவருள் திருவருள். அம்பாள் தான் முக்கியம், அம்பாள் தான் முக்கியம்னு அம்பாள்கிட்ட நீ மயங்கி நின்றுடக்கூடாது. அம்பாள் அழைத்து சென்று சாமி கிட்ட விடுவா. சாமி மூலமாக நீ இன்பத்தை அடைய வேண்டும். திருவருள் அப்படிங்கிறது நம்ம அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவி, உயர்ந்த கருவி. பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவுன்னர். பரபோக ரூபம் அருளாகிய கருவி, முக்தி அனுபவிக்கிறதுக்குரிய கருவியாக திருவருள் இருக்கும். ஆனால் அப்போ கூட திருவருள் என்கின்ற ஞானத்தினால்தான் நாம் அறிகின்றோம் என்ற பிரஜையை விட்டு விட்டு சிவமாம் தன்மை கூட நேற்று கூட அந்த ஆடியோவில் பேசியிருந்தீங்க. நீங்கள் தான் பேசினீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது அந்த படத்தை இந்த டிஸ்கஸ் பண்ண ஆடியோ அனுப்பிச்சிங்களே, அதில் படம் பார்க்கும்போது படத்தை நம்ம பார்க்குறோம், அழுகுறோம், அது போய் அப்படின்னு. அப்போ ஒரே காட்சி மட்டும் நல்ல ஒன்றி நிற்கிறோம் இல்லையா? அது மாதிரி திருவருளால் சாமி அறிகின்றோம் என்கின்ற பிரஜையையும் விட்டுவிட்டு சிவருமானுடைய அனுபவத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கு. அதுதான் திரிபுடியற்ற நிலை அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ திருவருளையும் நம்ம விடணும். திருவருளால் அறிகின்றோம், திருவருளை விட்டுறக்கூடாது. திருவருளால் தான் அறிந்து கொண்டிருக்கிறோங்கிற பிரஜையை விட்டு சிவருமானை மட்டுமே கைகொள்ள வேண்டும் என்பது முத்தி நிலையில் உள்ள விஷயம். அதை தான் இங்கே சொல்கிறார். ஆமாம், அதே போல தான் திருவருள் ஆகியதையும் நம்ம விடணும் அந்த நடத்தி. அப்போ இதுக்கு என்ன உருவகப்படுத்துகிறார்? சிவபெருமான் தலைவன், அம்பாள் தலைவி. தலைவினா பெண்ணு. உயிர்களுக்கு தலைவன் யாரு? சாமி. அதே மாதிரி நாமளும் சாமி தலைவனாக இருந்தால் இப்போ உயிர்களும் தலைவிங்கிற கணக்கில் வருது. அதனால தான் நித்த மணாளர்னார் மணிவாச பெருமான். நித்திய மணாளன் ஏன் சொன்னார்னா, தினைக்கு முத்தி உயிர்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த உயிர்களை சுவாமி திருமணம் செய்து கொண்டே இருக்கிறார். விளக்கப்படுறதுல திருவடியில் சேர்த்துக்கிறது தான் திருமணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நித்த மணாளர், தினைக்கும் திருமணம் நடந்து கொண்டே இருக்கு. அப்போ உயிர்களும் பெண்கள் போல வருதா? அம்பாலும் பெண்ணா? 2 பெண்ணு சேர்ந்தால் என்ன இன்பம் கிடைக்க போகுது? ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தால் தானே இன்பம் கிடைக்கும். அதுபோல் உயிரும் சாமியும் சேர்ந்தால் தான் இன்பம். உயிரும் திருவருளும் சேர்ந்தால் இன்பம் இல்லைன்னு விளக்க புரிதாலே சொல்கிறது. அதான் இருவர் மடந்தையருக்கு என்பயன்னு கேட்குறார். மடந்தையர்னா பெண், உயிரும் திருவருளும். உயிரும் திருவருளும். மடந்தைனா பெண்ணே,
உயிரும் பெண்ணு திருவருளும் பெண்ணுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 பெண்கள் சேருவதனால என்ன இன்பம் கிடைச்சிருப்ப? இருவர் மடந்தையருக்கு என் பயன். திருமணம் யார் பண்றது? ஆமா ஆமா, இரு மடந்தையாருக்கு. அதான் அதுதான் நான் அது நம்மளும் சொல்றது தான். அதுதானே இந்த பாடலுடைய கருத்து. இந்த கருத்து தான். பரமாத்மா ஒருத்தன் தான் தலைவன், மற்றதெல்லாம் பசுக்கள் தானே. இதெல்லாம் தலைவன் தலைவி, நம்ம எல்லாம் தலைவியில் வந்து இதே நீங்க திருவாசகத்துல இதுல திருக்கோவையாறுல பாத்தீங்கன்னா சாமி தலைவி ஆயிடுவார். திருக்கோவையாறுல ஓமை பாத்தீங்கன்னா சிவருமான் தலைவி, திருவருள் தோழி, உயிர் தலைவன், அப்படி ஆயிடும். திருக்கோவையாரோட உருவகம் சிவருமான் தலைவி, உயிர் அது திருவருள் தோழி, தலைவன் வந்து உயிர் ஆயிடும். ஏன்னா தலைவன் தான் சென்று தலைவி அடையணும். அவள் கட்டுக்கோப்புக்குள்ள இருப்பா. அவளை பார்த்து காதல் போடுறது தலைவனா இருப்பான். அந்த தலைவியை சென்று தலைவியோட தன்மைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உதவி பண்ணி தலைவியை சென்று அடைய வைக்கக்கூடிய தோழியா இருப்பான். சொல்ல புரியுதுங்களா? அதனால கதி இல்லாம அவளை எப்படி சேர்றதுன்னு நினைக்கக்கூடிய உயிர் அங்க தலைவனாக காட்டப்படுகிறது. அவள் பாதுகாப்போட கட்டுக்கோப்போட இன்பத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்கக்கூடியவ தலைவர் சிவபெருமானாக காட்டுறாங்க. அவள் கூடவே இருக்கக்கூடிய தோழியை அங்கே திருவருளால் நம்ம உருவகப்படுத்துகிறோம். விளக்கப்படுத்துங்களா? அப்படியே உள்டாவை பார்த்துக்கணும் அங்கே. ஆனால் பொதுவான கருத்து சாமி தலைவன், அம்பாலும் பெண் மயம் தலைவி, உயிர்களும் பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவனை அடையக்கூடிய அழகையில் எல்லாம் உயிர் எல்லாமே பெண் தன்மை உடையது, இன்பத்தை வாங்கக்கூடிய தன்மை உடையது. அப்படிங்கிறதுனால எதுவும் பெண்கள் தன்மை உடையது, அதுவும் பெண் தன்மை உடையது. 2 பெண்கள் சேர்றதுனால இன்பம் முழுமையாக கிடைக்காது. அதனால் இருவர் மடந்தையருக்கு என்பை என்னார். அப்போ என்ன ஆகும்? இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரினார். அர்த்தம் புரியுது இல்லையா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்ந்தாதான் இன்பம் முழுமையாக இருக்கு. 2 பெண்கள் சேர்ந்தா என்ன இன்பம் கிடைக்க போகுதுங்கிறத சொல்றேன். எப்படியெல்லாம் உதாரணம் சொல்றாங்க பாருங்க, நமக்கு புரியணுங்கிறது. எப்படியாவது நீ மேலே வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கருணை அவங்களுக்கு இல்லையா? நமக்கு தெரியக்கூடிய உதாரணங்களை நம்ம பார்க்கக்கூடிய உதாரணங்களை விசாரிச்சு சொல்லுகிறார்கள் பாருங்க. இதே மாதிரி தான் கீழே ஒரு உதாரணம் ஆனபலத்தை பற்றி பேசும்பொழுது பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு என்றும் உண்டு கணவருக்கும் ஒன்றாக இருப்போம். இதே ஒரு உதாரணமாக சொன்னார். இன்னொரு இதில் ஆமாம் அந்த பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு தான் பெண்ணாக உருவப்படுத்தி சொன்னார். சரி, 73வது பாட்டு. இன்பதனை எய்துவார்க்கு ஏயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல். சிவருமான் இன்பத்தை கொடுக்குறார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுப்போம். அதனால அவருக்கு இன்பம் அனுபவம் உண்டானா அவருக்கு இன்ப அனுபவம் கிடையாது. இன்பதனை எய்துவார். யார் எய்துவார்? தேடுகிறார்கள் எய்துவார்கள். யார் தேடுறா? உயிர்கள் தேடுகிறது. வெரி குட். இன்பதனை எய்துவார்க்கு ஈயும்னா கொடுக்கிறார். யார் கொடுப்பா? சாமி தான் கொடுப்பார். அவருக்குன்னா அப்ப அவருக்கு உருவம் இன்பகணம். இன்பகணம்னா இன்பமயம்னு அர்த்தம். அவருக்கே உருவம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்பமயமான வடிவமா இருக்கார். ஆமா, இன்ப வடிவமா இருக்கார், சுரூபமா இருக்கு. அதனால் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு இன்பம் தனியா கிடையாது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு அனுபவம் கிடையாது. முதல்ல சுவாமிக்கு எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவம்னா இல்லாததான் அனுபவிக்கிறோம். காற்று நல்லா அனுபவிக்கிறேங்க அப்படிங்கிறோம். அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி காற்று இல்லாமல் இருந்தாங்கன்னு அர்த்தம். இன்பமா இருக்காருன்னா அவருக்கு இல்லாதது அப்படி இருந்தால் தானே அவர் அனுபவிக்க முடியும். அது அனுபவம் கிடையாது. இப்போ அவர் அனுபவிக்கணும்னா யார் வேணும்? நாம் இருந்தால் தான் அவர் அனுபவிக்கலாம். உயிர்கள்னு ஒன்று இல்லைன்னா சாமி இருக்கிறதுக்கு என்ன இல்லைப்பா, புரோஜனம் இல்லாமல் போய்விடும். இல்லை அவர் கருணையாளர் இல்லை. அப்படிதான் இல்லையே, பிறவிக்கு எல்லாரும் வந்தாச்சு. சாமி கருணையை கொடுத்த இப்போ நீ ஏன் எனக்கு கருணை பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் அந்த கருணைங்கிறது தான் அவருடைய உரை. அது கருணை தான். அவர் கருணைங்கிறது ஒரு ஒரே குணம். அவருடைய வடிவமே கருணை தான்.
நீங்கள் வந்து அந்த பதியல் அதை வந்து அவங்களுக்கு ஆடியோ அனுப்புங்க. அதான் உங்களுக்கு சிவருமான் இறைவனுடைய தன்மை என்னங்கிறது நாங்கள் ஒரு வகுப்பு நடத்திருக்காது. அதை நீங்கள் கேட்டால் தான் அது உங்களுக்கு புரியும். சிவருமான் கருணை வடிவமானவன். கேள்வி கேட்கறது நல்லா தான் இருக்கு. கேட்குற கேள்வி இல்லை, அதிகமாக கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இங்கே நாங்கள் பதில் சொல்லி முடிச்சாச்சு, முன்னாடி சொல்லி முடிச்சாச்சு. பதில் இல்லாத கேள்வியே கிடையாது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. நாம் வராததுக்காக தான் நிறைய கேள்விகளாக இருக்குது எப்போ பார்த்தாலும். அதனால் வந்தவங்களும் குழப்பம் புரிஞ்சவங்களே நீங்கள் இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவருக்கு உருவம் இன்பகணம். அதனால் இல்லை அவருக்கு இன்பம் இல்லை. அவரே இன்பமயமாக இருக்கார். அவரை யாரும் இன்பம் தேடி அடைய போக வேண்டியதில்லை. அவருக்கு அனுபவம் இல்லை. அதுதான் அவருடைய கருத்து. அடுத்து சொல்லுகிறார், திரும்ப அதே மாதிரி உதாரணம் சொல்லுகிறார். தாடலை போல் கூடியவை தாம் நிகழா பெற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள் அப்படின்னார். தாழ் தலைனா உயிருடைய தலையும் சிவருமானுடைய தாளும் சேரணும். இதுதான் தாடலைன்னு பேர். இருக்கு பெருமானுடைய திருவடியை அடைகின்றோம்னு நம்ம சொல்லுகின்றோம். அது வியாபகம் தான். பெருமானுடைய வியாபகத்தில் நம்ம கலந்து போயிடுறோம். இரண்டரை கலத்தில் தான் அது. ஆனால் நம்ம இரண்டரை கலக்கிறோம்னா 2 அரைனா ஒன்றாயிட்டுன்னு அர்த்தம். ஒன்றாயிட்டுதுன்னா உயிர் இல்லாமல் போயிடுன்னு அர்த்தம். தாள் ப்ளஸ் தலை எங்கே ஏன் அடிக்குது, யார் ஃபோன் அடிக்குது? அதே மாதிரி தான் நான் சேர்த்து அதேன்ட்டு தான் நானும் வச்சுருக்கேன். அதான் என் ஃபோன் அடிக்குது பொழுது சைலண்டில் போட்டப்பேன்னு நினைச்சேன். அதே தான். தாள்னா தாள், தலை. சிவருமானுடைய திருவடியும் தாளும் உயிருடைய தலையும் சேரணும். தாள் ப்ளஸ் தலை தாடலை. தாள் ப்ளஸ் தலை தாடலை. யாராவது தமிழ் ஆசிரியர் இருக்கீங்களா இங்கே? அதை புணர்ச்சி விதி அதில் அது தாள் ப்ளஸ் தலை அப்படிங்கிறது தாடலை அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு. ஆமாம், மாறி இருக்கு. அதான் தாடலைன்னு பேர். தாடலை முத்தினே பேர். சித்தாந்த சைவ சித்தாந்த முத்திக்கு பேர் தாடலை முத்தினே பேர். ஏன் அப்படி சொல்லி கொண்டோம்? ஆக்சுவலாக முத்தி நம்ம சொல்கிற அத்வைதம்ங்கிறது 2 களத்தில் தான். ஆனாலும் உயிரானது 2 2 இல்லாமல் போயிடுச்சு, 1 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உயிர் இல்லாமல் போயிடும். அது நம்ம கொள்கையா? முத்தியிலையும் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும், ஆனால் தண்ணியில் கெட்டு நிற்கும். அதனால தான் தாடாலை முத்தின்னு சொல்கிறோம். திருவடியில் கலந்துருக்கு, திருவடியில் கலந்துருக்கு, திருவடியில் கலந்துருக்கோம். ஆக்சுவலாக சாகித்யத்தில் சாமிக்கு உருவமே இல்லைங்கும் போது திருவடி மட்டும் எப்படி இருக்கும்? கேள்வி புரியுதா இல்லையா? உங்க சொல்கிற விஷயம் புரியுதா இல்லையா? சாகித்ய முத்தியில் பெருமானுக்கு உருவமே இல்லை, ஆனால் திருவடியில் கலந்தன்னு சொன்னால் எப்படி திருவடி எப்படி இருக்கும்? இங்கே திருவடின்னு சொல்லப்படுவது உயிர் அடிமைங்கிற சொல்கிறதுக்கான உருவகம். முத்தி நிலையிலையும் உயிர் 2 கலந்து போச்சு அப்படின்னா உயிர் இல்லாமலே போய்விடும், அல்லது சிவனுக்கு சமமாகிவிடும், சிவனாகவே ஆகிவிடும். இந்த கொள்கையெல்லாம் மறுத்து சிவருமானுக்கு அப்பவும் அடிமையாக உயிர் இருக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் என்ன சொல்கிறாங்க? தாடலை முத்தி, திருவடி அடைந்தது, திருவடி பேர் இப்படிலாம் சொல்லுகிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன கிடைக்கும்? முத்தி கிடைக்கும். தாம் நிகழா கூடியவை தாம் நிகழா கூடியவை தாம் வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள்னர். இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார் அவர்? 2 சேர்ந்தாதான் இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. வேற்றின்ப கூடல், எப்படி ஆணும் பெண்ணுமாக சேர்ந்திருக்கும் பொழுது இன்பம் ஏற்படுகிறதோ அந்த இன்பத்தை நீ எண்ணி பார்ப்பாயாக. 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் இன்பம் கிடையாது. எப்படி 2 பேரும் சேர்ந்தா இன்பம் கிடைக்குமோ அதே போல் திருவடியில் சுவாமியோட திருவடியில் போய் உயிர் கலக்கும் பொழுது அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னு வேற்றின்ப கூடலை நீ ஏகமன கொள்னர். அந்த 2 பேரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த இன்பத்தை உச்சக்கட்ட இன்பத்தை அனுபவிப்பார்கள். அதுபோல் உயிரும் சுவாமியும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் முழு இன்பத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறார். அதான் விளக்கம் அந்த பாட்டுக்கு. விளங்குதா? அடுத்து சொல்கிறார், 2 தனித்தனியாக இருந்தால் என்ன இன்பம் கிடைக்காதா அப்படி ஒரு கேள்வி வருது. இல்லை சேர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான பாட்டு அடுத்த பாட்டு. ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல் அப்படின்னா முத்தி நிலையில ஒன்றாலும் ஒன்றாது அப்படின்னா
ரெண்டும் இணைஞ்சு தான் முக்தி வருது அப்படின்னா. உயிரும் சுவாமியும் இணைஞ்சிட்டாங்க, அதனால தான் முக்தி இறைக்குதுண்ணா. இணைஞ்சிட்டாலும் சுத்தமாக இணைஞ்சிட்டாங்களா? பிரிக்கவே நீ முடியாதான்னா அப்படி கிடையாது. காலையில் சொன்னேன், ரேஷன் அரிசியும் வீட்டரிசியும் ஒன்றா சேர்த்து போட்டாலும் ரெண்டாக ஒன்றா இருந்தாலும் ரேஷன் அரிசி வேறு தான், வீட்டரிசி வேறு தான். கேட்க புரியுதுங்களா? உயிர் சுத்தமாக சிவமாகவே ஆகிவிடும் அப்படி கொள்கையுடைய இருக்கிறாங்க முக்தி நிலையில். ஆகமத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் உயிர் சிவமாகவே ஆகிவிடும், உயிருங்கிற தன்மை இல்லாமல் போய்விடும், அல்ல சிவத்துக்கு ஈக்குவல் ஆகிவிடும், அல்ல சிவத்தை போல ஐந்தொழில் செய்யும். அதான் சிவாத்து வித செய்வர்கள்னு பேர். அப்படி இருக்காங்க. சிவத்தோட ஐக்கியமாகிவிடும், அல்ல சிவபெருமானாகவே ஆகிவிடும், சிவ சமவாத செய்வோம், அப்படிலாம் இருக்காங்க முக்தி நிலையில். ஆகலை அது, ஆனால் அவன் அப்படி தான் சொல்ல, அவன் ஆகமத்தை அப்படி புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பேர் அகச்சமயத்தார்கள்னு பேர். இவங்களை பற்றிலாம் நீ எங்கே படிக்கணும்னா சங்கற்ப நிராகரணம்னு வகுப்பு இருக்குது, கிளாஸ் இருக்குது உமாசிவாச்சாரியர். அதில் தான் அகச்சமயத்தாரை பற்றிலாம் எடுத்து காமிக்கிறார். அது நம்ம திண்ணை நிலையத்தில் முழுசாக பேசியிருக்கோம், என்னோடய சேனல்லையும் இருக்குது, வாய்ப்பு கிடைச்சுன்னா கேட்டு பாருங்கள். சங்கற்ப நிராகரணம் அகச்சமயத்தார் 8 பேர் அதில் நம்ம இருக்கிறார். சிவசமவாதி, சிவ ஐக்கியவாதி, சிவ சங்கராந்தவாதி, சைவவாதி, அப்புறம் சிவாத்விதவாதி, இப்படிலாம் சொல்லக்கூடிய 8 பேரை அகச்சமயத்தார். ஆகமத்தை ஏற்றுக்கிட்டவங்க, முப்பொருளை ஏற்றுக்கிட்டவங்க, அது பதிபசு பாசங்கிறத ஏற்றுக்கிட்டவங்க, சிவ வழிபாட்டை ஏற்றுக்கிட்டவங்க, முத்தி நிலையில் மட்டும் வேறுபடுறவங்க. அவங்களாம் நம்மளோட முத்தி நிலையில் உயிர் ஒன்று இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறாங்க. உயிர் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. வெரி குட். நித்திய பொருள் இல்லாமல் போயிடும், அப்போ கொள்கையிலே தப்பாயிடும். அது நித்தியானு சொன்னால் நீங்கள் அது எப்பவும் என்னவா இருக்கணும், அது நித்தியமாக இருந்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ முத்தியிலேயே இருக்கணும், அது முத்தியிலையும் அது அனுபவித்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். அது கெட்டு போயிட்டுன்னா உள்ளது அழியாதுங்கிற கொள்கைக்கு விரோதமாகிவிடும். ஆமாம். அப்போ அதே இரண்டாக இருந்தாலும் அனுபவம் கிடைக்காது இல்லையா? இரண்டு தனித்தனியாக இருந்தாலும் அனுபவம் கிடைக்காது. அதனால சொல்றேன் பிரிப்பில்லாத கலப்புன்னு. அதனால தான் அப்போ ஒன்றாலும் ஒன்றாதுன்னா முத்தி நிலையில் ரெண்டும் கலந்துருக்குங்கிறதுனால ஒன்றும் ஒன்றா ஆகிடாது. அதே சமயத்தில் ரெண்டா இருந்ததுன்னா ஓசை இடாதுன்னு என்ன கிடைக்காது, அனுபவம் கிடைக்காது. ரெண்டு கை தனித்தனியாக இருந்தால் ஓசை உண்டா? இப்படிதான் ஓசை உண்டாகும். அதுபோல இடத்துல ஓசைங்கிறது இன்பத்தை குறிக்குது. உயிரும் சாமியும் சேர்ந்தாதான் என்ன கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அப்போ ஒன்றென்று இரண்டும் அன்றுனார். அதான் அர்த்தம். ஆமாம் ஆமாம். அப்போ இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும், ஆனால் தனித்தனி பொருளாக இருக்கும். அதுதான் அத்வைதம் சொல்லுது. விளக்கம் புரியுதா சொல்றது? ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்களான்னு தெரியல. வா, ஏன் இதை எழுதிலான்னு பார்க்குறீங்களா? அல்ல அப்படிதான் கேள்வி உங்களுக்கு கேட்டு நீ படித்து பாருங்க. முதலாம் நோட்டு நான் எழுதலை, நான் எடுத்து பார்த்தேன். நிறைய திருவட் பயனில் ரொம்ப கம்மியாக தான் கடைசி யூனிட். இந்த ஆக்சுவலாக நம்ம நடத்தின யூனிட்டு 2 யூனிட்டு தான். ஒரு யூனிட் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு அறிமுகம், அதனால் விரிவாக நடத்திருக்கோம். 2வது யூனிட் அதே மாதிரி 4வது யூனிட் திருவட் பயனும் உண்மை விளக்கமும், அது நல்லா விரிவாக நடத்திருக்கோம். ஆனால் உண்மை விளக்கத்துக்கு மொத்தமே 13 பக்கம் தான். திருவட் பயன் உள்ளது உண்மை கடைசியில் ஒரு 10 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கும்னு அவங்க நினச்சிட்டாங்க போடுறது. அதனால் இது கேள்வியெல்லாம் கம்மி பண்ணிவிடுவோம். அதில் பெரிய புறம் இடத்துல நிறையா வச்சுருவோம், அதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை கொடுத்து பாட்டோட பொருளை எழுதுனா நீங்கள் எழுதிடுவீங்க ஈஸியாக. நான் அவங்களை பாடம் நடத்தியாச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லையா? ரெண்டாவது உங்களுக்கு அதான் கொஸ்டின் கொடுத்துட்டாங்களே, அதை படித்தா தெரியாதா? இந்த பாட்டு தான் அவருக்கு எடுத்திருக்காங்க, இது சார் நடத்திருக்காரு அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்பீங்க, தெரிஞ்சிடும், உட்காந்து முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எதை படித்து எழுதிருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் பேப்பரை படிக்கும் பொழுது, நீங்கள் எழுதின பேப்பரை படிக்கும் பொழுது நீங்கள் புத்தகத்தில் உள்ளதை படித்து எழுதிருக்கீங்களா, புத்தகத்தை பார்த்து எழுதிருக்கீங்களா, இல்லை வேற ஒருத்தவங்க பேப்பரை பார்த்து எழுதிருக்கீங்களா, இல்லை நீங்களாம் கற்றுக்கிட்டு எழுதிருக்கீங்களா, அத்தனையுமே தெரிஞ்சிடும். நீங்கள் எத்தனை வெரைட்டி சொல்கிறேன் பாருங்க. உண்மை படித்தாலே புரியும். ஏன்னா புத்தகத்தை பார்த்து எழுதுனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னாக்க, புத்தகத்தில் எப்படி சென்டென்ஸ் இருக்குது அதே சென்டென்ஸ் இருக்கும். ரெண்டாவது புத்தகத்தில் உள்ளதை படித்து எழுதுனீங்கன்னா புத்தகத்தில் உள்ள சென்டென்ஸ் இருக்காது, ஆனால் புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் அதில் இருக்கும். எல்லாம் புரியுதுங்களா? ரெண்டாவது
வேற ஒருத்தவங்களாம் பார்த்து எழுதுனாங்கன்னா 2-3 பேப்பரில் ஒரே கொஸ்டின் ஒரே ஆர்டரில் ஒரே மாதிரியாக வரிசையாக இருக்கும். இல்லை எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். பார்த்து இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் ஒரே மாதிரி காப்பி அது தெரிஞ்சிடும். நீங்களாம் எழுதுனீங்கன்னா நான் கிளாஸில் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் இருக்கும். அதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் அங்கே இருக்கும். இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் சொன்னதை தான் எழுதியிருப்பாங்க. சென்னையில் பேப்பர் திருத்திருக்க பல தடவை இல்லையா? என்ன தான் படிச்சிருந்தாலும் பல வினாக்களுக்கு நான் வகுப்பில் நான் சொன்னதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்து அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. படம்லாம் போட்டு எழுதியிருப்பாங்க. அதுதான் பாராட்டத்தக்கதாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆக நம்ம சொன்னது ஆறு மாதம் 8 மாதம் ஆகுது. அப்படி அமைஞ்சது நம்மளுடைய துரதிருஷ்டம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிதான் உங்களுக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான 2 பாடத்தை முடிச்சாச்சு. இப்படி சைவ சித்தாந்தத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையா? அதுதானே வேணும். இப்போ அதை ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. 2 சாஸ்திரம் உங்களுக்கு 2 சாஸ்திரம் நடத்தியாச்சு. அதே மாதிரி அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுத்தாச்சு. சைவ சமய ஒழுக்கமும் பெரிய புராணம் பெரிய புராணம் உங்களுக்கு தெரியாதா? அதில் நான் அவங்களுக்கே ஃபஸ்ட் இயருக்கு நான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்காமல் நடத்த மாட்டேன். அது ஏதாவது புராணத்தை இப்போ சென்னையில் பெரிய புராணம் ஃபஸ்ட் இயருக்கு நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து அறிமுகம் முடித்து நான் அவங்களுக்கு வந்து உண்மையிலக்கு மட்டும்தான் எடுத்தேன். திருவற்பயன் வேறு ஆசிரியர் எடுத்தார் ஃபஸ்ட் இயருக்கு. அங்கெல்லாம் 2-3 ஆசிரியர் சென்னையில். ஆமாம் இருக்கும். அதில் சென்னையில் 3 ஆசிரியர். முதல்ல 2 ஆசிரியர் இருந்தோம். அப்புறம் இன்னொரு ஆசிரியர் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் பாடத்தை பிரித்து நடத்துவோம். 4 பாடம். ஆமாம் சொன்னாங்க முதல்ல. ஆமாம் நடத்துனாங்களா சொல்கிறது. சரி போட்டோம். இப்போ எதுக்கு இங்கே போனோம்? இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? இல்லை என்ன பேசிகிட்டு இருந்து பரீட்சைக்கு போனோங்கிற. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ 1 2 மில்னு அர்த்தம். ஒன்னானாக்க அனுபவத்தினால ஒன்றா இருக்கிறதுனால 2 ஒரு பொருளாக ஆகிடாது. 2 தனித்தனி பொருள் தாங்கிறதுனால அங்கே ஒன்றா ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ 2 தனித்தனி பொருள் தான். இப்போ இன்பம் அனுபவிக்கிறதாக சம்மதத்தால் ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதுதான் அத்வைதம் நம்ம சொல்லுவோம். அத்வைதம் 2 இருக்கு. அதே அப்படியா? என்ன பாட்டு? சரி. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உணர உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். யாரு இந்த திருவருளை பெற்றவர்கள் பெறுகிறவர்கள் அப்படின்னு பார்த்தா 3 வகை இருக்கிறாங்களாம். யாருன்னா உற்றார் ஒருத்தர். உற்றாருன்னா சொந்தக்காரவங்கன்னு அர்த்தம். உறுதல்னா பொருந்தி இருத்தல்னு அர்த்தம். உறுதல்னா பொருந்தி இருத்தல். இந்த இடத்துல திருவருளை பொருந்தி விட்டவர்கள் அவனா முத்திக்கு போனவங்கன்னு அர்த்தம். திருவருளை பெற்றவங்க யார் யாருன்னா முதல்ல முத்திக்கு போனவங்க. முத்தியில் இப்போ இருக்காங்க, சாயுத்தில் இருக்காங்க, அவங்களும் திருவருளை பெற்றவங்க தான் உற்றார் அப்படிங்கிற அர்த்தத்தில். பெற்றார்னா இந்த உலகத்தில் திருவருளை பெற்றுக்கொண்டு இன்னும் தேகத்தோடு இருக்கிறாங்க. அவங்க யாரு? வெரி குட், ஜீவன்முக்தர்கள். ரைட். பெற்றாரும் ஓவாதுன்னா திருவருளை ஓவாது பெற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள் ஜீவன்முக்தர்கள். உரை ஒழிய பற்றாரும்னா உரை தன்னுடைய உரை நானே கர்த்தா என்கின்ற நான் நீ நான் யாம் அப்படிங்கிற அந்த யான் எனது என்கின்ற அகங்காரத்தை முன்னிட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்முனைப்பு விட்டவர்கள். உரை ஒழிய பற்றாரும் அற்றார். யார் தன்முனைப்பை விட்டு விட்டு சிவருமானை பற்றினாங்களோ அவங்களும் திருவருளை பெற்றவர்கள். அதாவது சகல வகை ஆன்மாக்கள்ல யார் தன்முனைப்பு கெட்டாங்களோ அவங்க. இது 3 பேருமே யாரு? திருவருளை பெற்றவர்கள். அதான் உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். இந்த 3 பேருக்கு என்ன கிடையாது?
பவம் அப்படிங்கிறது பாவம் கிடையாது, பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். அதான் பாடம். 3 வகை இருக்குது. உற்றாருங்கிறவங்க முக்திக்கு போனவங்க, பெற்றாருங்கிறவங்க ஜீவன் முக்தர். உரை ஒழியப்பட்டார்னா உடல் இருந்து சகலராக இருக்கக்கூடியவர்களாக இருந்து யான் எனது என்கின்ற தன்மை கெட்டு பயிற்சியில் இருக்கிறவங்க, சாதகத்தில் இருக்கிறவங்க, ஜீவன் முக்தராக ஆகிறதுக்குரிய சாதகத்தில் இருக்கிறவங்க சாதகாச்சாரியான்னு சொல்கிறோம். அவங்கள தான் யார் அப்படின்னா இப்போ நிர்வாண தீட்சானவங்களாம் சாதகாச்சாரியன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாதகத்தில் இருக்கிறவங்க அவங்க. ஆமாம், ரைட். சென்று சென்று ஜெயிந்து ஜெயிந்துன்னா என்னுடைய தன்மை கெட்டு கெட்டு உன்னுடைய தன்மையை அடைந்து ஒன்றானே அப்படின்னு. அடுத்த பாட்டு 77 பாட்டு. பேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில்னார். 3வது ஒரு ஆள் பார்த்தோம்ல கீழே உள்ள பாட்டில், உற்றார் பெற்றார் உரை ஒழிய பற்றார். அந்த 3வதாக முறை உரை ஒழிய பற்றுதல். நம்ம சகல வகை ஆன்மாக்கள்லாம் பக்குவம் ஏற்பட தொடங்கியவர்கள், அவர்களுக்குள்ள அட்வைஸ், நீ எப்போ எதுவும் செய்யக்கூடாது, எப்போ பேய் பிடிச்சவன் இருக்கிறது மாதிரி நீ இருக்கணுங்கிற. அதான் பேய் பிடிக்கிறது. உண்மத்துவங்கிறது வந்து மதி மயங்கினது, இங்கே பொருந்தாது. இந்த இடத்துல பேயின்னு தான் சொல்கிறாங்க. பேய்னா என்னென்னா, பேயானது வேறொரு ஆன்மா. பேய் இருக்குன்னு நம்புறவங்க எத்தனை பேருங்க? மற்றவன் நீங்களா நம்பலையா? ஏன் பார்த்ததெல்லாம் நம்பலையா? சாமியை பார்த்துட்டீங்களா? பேய் இல்லைங்கிறீங்களாப்பா? பேய் இல்லை அப்படின்னா இவர் எப்படி பேய் ஒன்று தன்மைன்னு பாடுவார்? பேய் இருக்கு. கஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ள 5 பழையும் ஆலங்காட்டு அடிக்கலே அப்படின்னு. ஆமாம், பேய் இருக்கு. நம்ம பார்க்கலங்கிறதாக இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காகவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மள வந்து பேய் பிடிக்கல. திருக்கோலக்குடி கோலக்குடி பேய் இருந்ததுங்க. பேயை பற்றின குறிப்புடைய கல்வெட்டு இங்கே கோலக்குடியில் இருக்கு. கோலக்குடி ஊரினி முன்பில் மூவேந்தன் எனும் பசாதின் பெயர் அப்படி ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கு. அந்த ஊரணி இருக்குல்ல, அந்த கோலக்குடி மலை சுற்றி ஊரணி இருக்கு இல்லையா, அந்த ஊரணி தண்ணியை தான் குடிக்கிறாங்களா? அதான் அந்த அந்த ஊரணியை பற்றி தான் அந்த கதை மையமாக நடக்குது. அந்த ஊரணிக்கு பேர் வந்து இப்போ அப்படி வந்திருக்கு. பழையங்காலத்தில் அந்த ஊரணிக்கு மூவேந்தன் அப்படின்னு பேர். மூவேந்தன் அப்படிங்கிற பேயோடைய பேர் அந்த ஊரணிக்கு வச்சுருந்துருக்குறாங்க. பார்த்து மலைமூர்த்தி விநாயகர் தானே? தவளப்படா சொன்னாங்க வழியாக போகணும்ல அந்த. ஆமாம், பொன்னமராவதிக்கு எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது காரணம் அந்த இது ஒரு முக்கியமான காரணம். ஆமாம், உண்டு. 2013வது வருஷம் நான் அதை படித்தேன். 2013வது வருஷத்தில் பைசாசம்ங்கிற நாவலை படித்தேன். இந்த நாவல் தொடக்கத்திலே பொன்னமார்வதி நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தான் தொடங்கும். முதல் வரியாக அப்படி தான் வரும். அதில் நல்ல பொன்னமார்வதி நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னமராவதி நாட்டில் இருக்கக்கூடிய கோலக்குடின்னு ஒரு ஊரை பற்றி கேட்டிங்கன்னா அதில் மாரி பூலாங்குறிச்சி வழியாக போகணும் அப்படின்லாம் அதில் வச்சுருந்த கதை தொடங்கும். அதில் அப்போலேருந்து எனக்கு அந்த கதையை ரொம்ப படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கான நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறைய பேர் அதை படிச்சுட்டு இருந்தாங்க. அது புக்காக வந்திருக்கு. அது ஆமாம், நல்லாயிருக்கும். யாராவது படிச்சிங்களா? யாரும் படிக்கலையா? நிறையா தான் இருக்கும் படிக்க. அனுப்பலையா? நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்த அனுப்பிச்சிடணும். இந்த பேய் வேற, அவங்க அம்மா பேர் பூதகணம் ஆகிய பேய். பேய் கணம்ங்கிற வடிவம் வேற. இங்கே சொல்கிறது செத்து போனவங்களுக்கு ஏற்படுற பேய், பிரேதாத்மா அப்படின்னு சொல்லுவோம்.
புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு யார் பேரை சொன்னாலும் எனக்கு பொன்னமராய ஞாபகம் தான் வரும். அப்போனால இல்லை, இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே புதுக்கோட்டை மாவட்டம்னு யாராவது புதுக்கோட்டையை பற்றி பேசுகிறாங்களே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது பொன்னமராவதி அப்படிங்கிறது ஞாபகம் தான் வரும். ஏன்னா அந்த கதையில் அது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அப்படின்னு தொடங்கி இறங்கினாலும் அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போய் இந்த கோலக்குடிக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் எப்போது. ரொம்ப நாள் ஏக்கம் நான் எப்படி இருக்காக மெனக்கெட்டு வர்றது, சூழ்நிலைகள் நமக்கு அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இதான் திடீர்னு ஒரு நாள் சன்னியானத்துலேருந்து உத்தரவாகி இது மாதிரி உங்களை பொன்னமராவதியில் இருக்குது சொல்லும் போதே பொன்னமராவதிங்கிற மாதிரி அந்த கதையில் எழுதுகிற மாதிரி பொன்னமராவதியில் வகுப்பெடுக்கிறது சன்னியானம் போகிறது உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம நினைத்து கொண்டே இருந்ததுனால சாமி நமக்கு திருவருள் பண்ணுறாரு இந்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. பொன்னன் அமரன்னு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப. என்னடா இப்படி ஒரு தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் தர்மியாதிரி வகுப்பு நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. முதுகுன்றத்துலலாம் என்னை கொண்டு போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுலாம் முயற்சி பண்ணுறேன். அது என்னுடைய நல்விடை. அது அது கொடுங்குன்றம், பிரான்மலைங்கிறது கொடுங்குன்றம். முதுகுன்றம்னா விருத்தாச்சலம். அதனால் சாமியுடைய அனுகிரகம் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம ஆகுன்றோம் அப்படிங்க. அப்புறம் இங்கே வந்தோடனே முதல்ல உங்கள் ஆட்களில் யாரை முதல்ல சந்திச்சேன்னா ராம்குமாரை தான் சந்திச்சேன். அவர் தான் என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டு வந்தார். அதுலேருந்து அம்மா வீட்டுக்கு போவோம். வந்து அவங்கள்ட்டையும் அவர்கிட்டையும் வந்தவங்கள கேட்டோன்னா கோலக்குடி எங்கே இருக்குலாம் முதல்ல கேட்டேன். கோலக்குடி எப்படி போகணும் முதல்ல கோலக்குடினா தெரியல இங்கே உள்ளவங்களுக்கு. திருக்கலாக்குடின்னு சொல்கிறாங்க அந்த ஊரை. அப்புறம் வந்து விசாரிச்சு அப்புறம் நான் மேப்பில் பார்த்து எங்கே இருக்குன்னு பிடிச்சி அப்புறம் எங்கள் ஆட்களோட முதல் 3 பேரோட தங்கியிருந்தோம்ல அப்போ தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். கோலக்குடி பார்த்துட்டு. அப்படியா? ஒரு 2 முறை போயிட்டு வந்தாச்சு கோலக்குடிக்கு. சரி, அதனால் ஒரு நெருக்கமான பந்தம் இருக்குது இந்த ஊரோட எனக்கு. நினைத்து போன பிறப்பு பந்தமாக தெரில, இந்த பிறப்புல ஏற்படுத்திக்கிட்ட பந்தம் தான். இந்த பிறப்புல படிச்சதால அந்த வைசாசங்கிற இடத்துல வந்தோம். பேயை பற்றி பேசு. சாமி திருவர் வேற யாரும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வந்தால் நான் வந்து அதான் உண்டு. வேற யாரும் மெனக்கட்டி இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. கல்யாணம் சொன்னாங்கிறதால நான் வந்தேன். எனக்கு இதாகிடுச்சு, நான் அதை கமிட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ நான் வந்துட்டு தான் இருப்பேன். என்னால் முடிகிற வரைக்கும் நான் வருவேன். இதுக்காக மெனக்கட்டு வேற ஒருத்தவங்களை நியமித்து அவங்க அனுப்பி அவங்க வந்து இப்படி மெனக்கட்டி யாரும் பாடம் நடத்தலாம் வரமாட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படிலாம் ஆட்கள் இல்லை. பண்ணலாம். அது நீங்கள் போய் எங்களுக்கு இந்த ஆசிரியர் வேணாம் வேற ஆசிரியர் நியமிக்கணும்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. சரி, அதனால் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் நீ ஒன்றும் செய்யாது நில் அப்படின்னார். பேய் பிடித்தவனுக்கு தன்னுடைய தன்மை கெட்டு போயிருக்கும். அவன் உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு உயிராகிய பேயினுடைய தன்மை தான் அவன் செயல்படுவான். அதே போல் உனக்கு சிவபெருமானுடைய தன்மை ஏற்படுகிற வரைக்கும், சிவமையுடைய செயலாக உன்னுடைய செயலாக ஆகிற வரைக்கும் நீ எதுவும் செய்யாமல் இருந்தார். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது இருந்தார். பேய் ஒன்றும் தன்மைனா பேய் பிடித்தவங்க பேயுடைய வேலையை செய்வாங்க. பேய் என்ன செய்யுதோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி தன்கணத்தை கட்டி சிவத்தன்மை உயலவங்க வேண்டும். உதாரணம் காட்டுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ பேய் பிடிக்கும், பேய் இருக்குங்கிறதுலாம் உண்மை. நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது நிச்சயமாக உண்மை என்றதை நம்ம சொல்லலாம். இப்போ திருவருளை விடணும்னு சொன்னோம் இல்லையா? இந்த திருவருளை விடுதல் என்பது எப்படியாக இருக்க வேணுங்கிறத இந்த பாடலில் சொல்ல போகிறார். பொன் பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாது கண் படுப்போர் கைப்பொருள் போல் காணார்.
கண்படுப்போர் கைபொருள்னார். தூங்கிட்டு இருக்கான், மொபைல் பார்த்துட்டே தூங்கிட்டு இருப்பான், அப்படியே மேலே விட்டுக்குறான் ஃபோனை கை தவறி இல்லையா. தூங்கிட்டு இருக்கான், கையில் வச்சுருக்க பொருளை எப்படி தன்னை அறியாமல் கீழே விடுவாங்களோ அதேமாதிரி திருவருளால் எல்லாம் அறிகின்றோம் அப்படிங்கிறத நம்மையே அறியாமல் நாம் விடணும். அதுதான் கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண. இது முத்தி நிலையில் தான் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கிடையாது. இப்போ திருவருளால் அறிகின்றேன் நான் நினச்சிக்கிட்டே இருந்து நாளையிலேருந்து திருவருளால் அறிகிறதை நான் மறந்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறது கிடையாது. ஏன்னா நாமங்கிற பிரக்ஞை அப்போ இருக்கே. இங்கே சொல்லப்படுவது முத்தி நிலையில். இது முத்தி நிலைக்குரிய அனுபவம். பொன்பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாது இல்லையா. பயனை கருதி ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு கையில் வைத்திருக்கிறவன் அந்த பயன் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பொருளை விடுவான், கீழே விட்டுறான். அதுபோல் சரி, அதுக்கு என்ன உதாரணம், உறங்குவன் கையிலேருந்து பாக்கு நழுவுவது போலன்னு பொதுவாக சொல்லுவாங்க. கையில் பாக்க வச்சுட்டே தூங்கிட்டு இருந்தான் இத்தலாவு போடுறதுக்காக. பாக்கு கையில் வச்சு தூங்கினா அப்படியே விட்டான் பாக்கு கீழே, தெரியாது. ஏன்னா பாக்கு கீழே விழுந்து உருண்டு ஓடிவிடும், அப்படியே தூங்கிட்டு இருப்பான், கீழே விழுந்தே தெரியாது. பஸ்ஸில் எல்லாம் போகும்போது கையில் ஃபோனை வச்சுட்டே தூங்கிட்டு இருப்போம், பார்த்துட்டே இருப்போம், தூங்கிட்டே இருக்க ஃபோன் பாட்டு கீழே விழுந்துவிடும். நான் அனுபவம் வருதா இல்லையா நமக்கெல்லாம் லாங் ட்ராவலில். இப்போ அதுமாதிரி தூங்குகிறவன் எப்படி பொருளை தன்னை அறியாமல் கீழே போடுகிறானோ அதே போல் திருவருளும் நம்மக்கிட்ட இருந்து என்ன ஆகும், நழுவி போகும் அப்படிங்கிறது அந்த பொருளுடைய. ஆமாம், சந்தேகமா முத்தி நிலை ஜீவன் முக்தருக்கு முத்தி நிலை. முத்தியின் மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றா இன்பம் அதன் கொள்ள சொல் அதன் சொல்லினார். மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கினார். அது என்ன மூன்றாய தன்மை அப்படின்னா, மூன்றாய தன்மை அப்படின்னா முத்தி நிலையில ஞானம் சிவபெருமானை நாம் அனுபவிக்கிறது என்ன வேணும், கண்டிப்பா ஞானம் வேணும். ஞானம் என்பதுதான் திருவருள். இதைதான் அருளாகிய கருவிங்கிறோம். இந்த உலகத்துல நாம இன்பத்தை அனுபவிப்பதற்கோ துன்பத்தை அனுபவிப்பதற்கோ கருவிகள் தேவை. கருவி இல்லாமல் உயிரால என்ன பண்ண முடியாது, எந்த அனுபவமும் நிகழாது. இந்த உலகத்துக்கும் கருவி வேணும், இந்த இன்பத்துக்கும் கருவி வேணும், பர இன்பத்துக்கும் கருவி வேணும். அந்த கருவி அருளாகிய கருவியா இருக்கும். அதனாலதான் சிவபிரகாசத்துல பரபோக ரூபம் அப்படிங்கிறாங்க. பரபோகத்துக்குரிய ரூபம் இது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அபரபோகம் இங்க நம்ம அனுபவிக்கிறது தான். பரபோகம்னா சிவபோகம், சிவபோகத்தை அனுபவிக்கக்கூடிய கருவி. அப்ப சாமி கொடுப்பாரு நமக்கு. அந்த கருவியாகவே நம்ம உடம்பு மாறிடும், திருவருள் மயமாகவே மாறும். அது ஞானம். அப்ப ஞானமாகிய கருவி திருவருள் இருக்கு. திருவருளால இந்த உலகத்தை நம்ம அறிய ஆரம்பிக்கிறோம். முத்தியும் அதனாலதான் நடக்கும், திருவருளால தான் இருக்கு. முடியுங்களா? நேயம் அப்படிங்கிறது சிவபெருமான் யார் முத்தியை கொடுக்கிறாரோ இல்லையா, இது காண்கின்ற சொல்லுங்கம்மா. இது காட்டும் பொருள், இது காணப்படும் பொருள். புரியுதுங்களா? திருவருள் என்ன பண்ணுது, காட்டுகிறது. அதனால இது காட்டும் பொருள். இது காணப்படும் பொருள். இது காண்கின்ற பொருள். சொல்றது அப்போ ஞானம்ங்கிறது திருவருள். அதுதான் சிவபெருமான காட்டும், உலகத்தையும் காட்டுதுன்னு நம்ம பார்க்கிறோம். காண்கின்ற பொருள் எது, காணப்படுகிற பொருள் எது, சிவபெருமான். அவரை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அவர் இருக்கார். யாரு காணணும்,
உயிர் தான் காணும். அதனால இருக்க ஞாதிரு ஞாதிரு ஞேயம் ஞானம் இது மூணும் இருக்கிறது திரிபுட நிலைன்னு பேர். மூணு பொருள், அதுதான் மூன்றாய தன்மைங்கிறார் அந்த பாட்டில். விளங்குதா? மூன்றாய தன்மை அப்படிங்கிறார். அப்போ திருவருள் சிவன் மூணு இருக்கு முத்தி நிலையில. ஆனா திருவருளை எப்படி விடணும்? இந்த உறவுகளுக்கு பார்க்கொள்வது போல கண்படுப்பார் பற்றுகளை கண்படுப்பார் கைப்பொருள் போல் காணர். அப்போ விடணும். அதுக்காக அது இல்லைன்னு அர்த்தமா? நம்ம பார்க்க கீழே விட்டோம்னா பாக்கு கையை விட்டு போயிடுது. ஆனா இங்க பாக்கு இருக்கிறது போல திருவருளால நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். திருவருள் இருந்து கொண்டு தான் இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு, அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? திருவருளால அறிகின்றோம் என்கின்ற அந்த பிரஜையை விட்டுறோம். அதே மாதிரி ஞானிரு நாம் தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பிரஜையை விட்டுறோம். மிச்சம் என்ன மட்டும் இருக்குது? நியாயமாகிய சிவானுபவம் மட்டும் நிற்குது. இதுதான் சொல்றேன். இதான் எப்போ சொல்றது? உதாரணம், திரைப்படத்துக்கு போறோம், தியேட்டர்ல என்னைக்கோ யாரோ எப்பவோ நடிச்ச நடிகர்கள்லாம் நடிச்சு அவங்க அழுவது போல சிரிக்கிறது போல இப்படிலாம் இருக்கக்கூடிய காட்சிகள் எடுத்து அதில் போடுறாங்க. நாம் உட்காந்து பார்க்குறோம். பார்க்கும் பொழுது நினைக்கிறோம் அது உண்மைன்னு நினைக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பின்பக்கத்தில் ஆப்ரேட்டர் அதை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒளி இங்கே அடித்து இது தெரிந்து கொண்டு இருக்கிறது. அவங்க பேசுகிற சப்தம் கூட அங்கேருந்து வரல, சைக்கிளோட ஸ்பீக்கரில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் நம்ம மறந்து போயிடும். இதெல்லாம் அறிவிக்கக்கூடிய கருவிகள். இந்த திரை, அதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் நமக்கு அறிவிக்கக்கூடிய கருவிகள். அது போல திருவருள் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிச்சு. ஆனால் இதெல்லாம் தான் நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோங்க அதை நினைக்கிறோம். நம்ம அதை விட்டுறோம்ல. இப்போ அவர் உண்மையாகவே பேசுகிறாரு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, நாம் அறிவுனால எதையும் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளுவேன் அப்படிங்கிற பிரக்கையை அங்கே விட்டுவிட்டு அவர் அழுகுறாரு. அப்போ அழுதாருன்னா அது உள்ளபடியே துக்கத்தை அனுபவிக்கிறோம். அவர் சிரிக்கிறாரு, நாமளும் சிரிக்கிறோம். அப்போ என்ன மட்டும் தான் மிச்சமாயிருக்கு? நம்முடைய அறிவு கட்டு அந்த அனுபவம் மட்டுமே மிச்சமாடிக்குது. அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய திரைப்படத்துக்குரிய கருவிகள் எல்லாம் கெட்டு போய் இருந்தாலும் அதை நாம் என்ன பண்ணல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அது அறிவித்து கொண்டிருக்குங்கிறத விட்டுட்டு நாம தான் அறிந்து கொண்டிருக்கிறோம்னு நம்மளுடைய அறிவை எல்லாம் விட்டுட்டு அந்த திரைப்படம் என்கின்ற அனுபவம் மட்டுமே நின்று கொண்டிருக்கு பாருங்க. அது போலதான் முத்தி நிலையில திருவருளாலத்தான் அறிகின்றோங்கிறதையும் விட்டு நாம் தான் அறிகின்றோங்கிறதையும் விட்டு சிவருமான ஒருவரே அந்த அனுபவம் மட்டுமே நிற்கக்கூடிய அந்த தன்மைக்கு தான் பேர் என்னது? கூடிய முத்தி நிலையில. அதுதான் மூன்றாய தன்மை அவர் தம்மில் மிக முயங்கி தோன்றா இன்பம்னார். மிக முயங்கினா மெர்ஜாயின்னு அர்த்தம். இது மூணு இருக்கக்கூடாது. அதே இருக்கு, ஆனால் தோன்றக்கூடாது. ஞானங்கேய ஞாதரன்னு தனித்தனியான அனுபவம் இல்லாமல், அருளால தான் அறிகின்றேங்கிற பிரஜை இல்லாமல், நான் தான் அறிகின்ற பிரஜை இல்லாமல், நான் திருவருளால் சிவருமான அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற திருப்படியற்ற நிலை. அந்த இன்பம் தோன்றாது வேற இன்பத்தை எப்படி இன்பம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஞேயம்னா சிவபெருமான், ஞாதருன்னா உயிர். உயிரை குறிக்குது, அது சொல்லது. ஞானத்தை உடையவன், அதனால ஞாத்திரு. தோன்றாத இன்பம் அதன் சொல். இப்படி தோன்றாத இன்பம் வேற எப்படி இன்பமா கிடைக்க முடியும் அப்படின்னாரு. அதான் பாட்டு. வராது இல்லை. ரைட். இன்பில் இனிதென்றால் இன்றுண்டேல் என்றுண்டாம் அன்பின் நிலையே அதுன்னார். உலகத்திலே பெரிய இன்பம் சிவானுபவம் தான் அப்படின்னு சொல்றது உண்மைன்னா உலகத்திலே பெரிய அன்பும் சிவன் மீது வைத்த அன்பு தான் அப்படின்னு முடிச்சுட்டார். அவ்வளோதான். இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல்னா இன்பத்திலே பெரிய இன்பம் என்னது? இனிதிலே பெரிய இனிது என்னது? இனிது அவையாற்ற ஏகாந்தம் இனிதுன்னார் இல்லையா? அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவுடையோரை கனவிலும் மனதிலும் காண்பது தானே என்ன. அதான் இனிதுன்னாங்க. அதில் இங்கே இனிது என்பது சிவருமான். இன்பில் இனிதென்றல் இன்று உண்டு. இன்றைக்கு இன்றுனா இப்போ சொல்கிறோம். இன்பத்திலே பெரிய இன்பம் சிவானுபவம். அதே போல் அன்பில் நிலையே அது. அன்பும் என்னது? பெரிய நம்ம உலகத்தில் வைத்துக்கூடிய அன்புலாம் என்ன கிடையாது, பெருசு கிடையாது. சிவருமான் மீது வைத்திருக்கிற அன்பே பெரிய அன்பு. அந்த அன்பை என்ன கிடைக்கும்? என்னது கொடுக்குவான்? பெரிய இன்பத்தை கொடுக்கும்னு அர்த்தம். அவனுடைய வடிவு எல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவு எல்லாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும்னு கண்ணப்பநாயனார் புராணத்தில் வருது. அதனால் எல்லாமே
அன்பு, அன்பு எல்லாமே இன்பம், இன்பம் எல்லாமே சிவம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சந்தம். அதோட அந்த அதிகாரம் நிறைவாகுது. விளங்குதா?